True, it has got a very spooky feel. As a dynamic chairman and the head of Sairam Group of Institutions, he has been a cornerstone of growth and development in this education institution. We salute his dynamism and his uncompromising attitude. Our chairman, MJF Lion Leo Muthu, ventured into the realm of providing quality education to both urban and rural students from India and other neighboring countries. அதெல்லாம் வேணாம்ப்பா, தமிழ்ல 2 வரி. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, முயன்றால் உனக்கு வானமே இல்லை என்று நிரூபித்தவர். எனக்கும் 2 லைன் சொல்ல ஆசையா இருக்குப்பா. கடையேழு வள்ளல்கள் நமக்கு தெரியும், 8வது வள்ளல் நம்ம லியோ முத்து ஐயா அவர்கள். Let us pay our respect and reverence to our chairman through this tribute. அனைவருக்கும் வணக்கம். தனி ஒருவர் நினைத்தால் உலகத்தையே மாற்றலாம் என்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். தனி ஒருவர் நினைத்தால் உலகத்தையே மாற்றலாம் என்பார்கள். உண்மையா? மாற்ற முடியுமா? முடியும் என்றவர் இவர். சென்னை வந்து சிறிய வேலைகள் செய்து பல இடங்களில் பணியாற்றி பல விஷயங்களை கற்றுக்கொண்டு பெரிய பெரிய நிறுவனங்களை உருவாக்கி பல நன்மைகள் செய்தார். இதுவா மாற்றம்? இல்லை. அந்த சற்று கூர்ந்து கவனித்தால் அந்த இளம் வயது ஆண் கடந்து வந்த பாதை முட்களை, அந்த முட்களை எவ்வாறு தன்னை அலங்கரிக்கும் முத்துக்களாக மாற்றினார் என்பது புரியும். 25 வயதில் சென்னை வந்தவர் ஸ்ரீ ராமலு பார்த்தசாரதி அவர்களுடன் சேர்ந்து தொழில் மற்றும் வணிக வளர்ச்சி துறையில் பணியாற்றினார். பின் வருவாய்த்துறையிலும் அரசு நிறுவனங்களிலும் வேலை செய்தார். அவர் 1973 பகுதி நேர வேலையாக குமரவேலு என்பவருடன் ரியல் எஸ்டேட் வணிகம் செய்தார். அவர் தன் தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடனும் நேர்மையுடனும் வாடிக்கையாளர்களின் திருப்தியையே முதன்மையாக கொண்டு நிலம் பதிவு முதல் பத்திரப்பதிவு வரை அனைத்தையும் தாமே முன்னின்று செய்தார். இவ்வாறாக இருக்கும்போது எதிர்பாராத விதமாக அரசு பல கட்டுப்பாடுகளையும் ஒழுங்குமுறைகளையும் நிலப்பதிவுக்கு வழங்கியது. அதன் காரணமாக ரியல் எஸ்டேட் வணிகம் குறையத் தொடங்கியது. இதனால் பலரும் அத்துறையை விட்டு வேறு பணிக்கு சென்றனர். ஆனால் நம் தலைவரோ அதனை விடாமுயற்சியோடு எல்லா விதிகளுக்கும் கட்டுப்பட்டு வணிகம் செய்து வந்தார். இதன் விளைவாக 1980 அவருக்கு பத்திரப்பதிவாளர் அங்கீகாரத்தை அரசு அளித்தது. இதனால் அவர் தாம் கொடுக்கும் நிலங்களுக்கு நிலப்பதிவு பத்திரத்தை தானே வழங்கினார். இவை ஒரு பக்கம் இருக்க, மனிதநேயம் மிக்கவராக இருந்ததால் சமுதாயத்திற்கு சேவை செய்ய நினைத்தார். அரிமா சங்கத்தில் இணைந்து சமூகத்திற்கு பல உதவிகள் செய்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற கல்வி அறிவு அவசியம் என்று நினைத்து கல்வி நிறுவனங்கள் தொடங்கினார் மற்றும் ஆதரவற்ற ஊனமுற்றோருக்கு உதவினார். தமிழ் மீது பற்றாலும் பல நற்பணிகள் செய்தார். அடடா, இதை மறந்துவிட்டேனே. ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான மனிதன் என்று சொல்ல என்ன அளவுகோல் உள்ளது? காசா, அறிவா, பதவியா? இவை எதுவும் இல்லை. அது என்னவென்றால் அந்த மனிதனின் எண்ணங்கள். அவை என்னவென்று பார்க்கலாமா? You can be very ambitious in what you tackle. This is not the end. யாருமே வீட்டில் உட்காந்து அந்த டோரை இடிச்சு உடைக்கணும். வெற்றி கொள்ள வேண்டும் என்று அச்சம் வெல்லடா.
दूसरा मेरे को बताएगा देखो நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. वो ऐसे ही होता अपने आप उन्हें कोई नहीं रोक सकता सबसे बड़ा और सबसे लंबा छलांग हम ही मारेंगे அவர் தம் வாழ்வில் தலைவராக இருந்து நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் தன் மேம்பாட்டுடனும் வாழ்ந்து தான் வளர்வதோடு அல்லாமல் தன்னுடன் வாழும் மக்களும் முன்னேற வேண்டும் என்று பல விஷயங்களை செய்தார். இவ்வாறு தம் தனிப்பட்ட குணங்களால் சமுதாயம் மீதும் தமிழ் மீதும் மிகுந்த பற்று உடையவராக இருந்து பல கல்வி நிறுவனங்களையும் தொடங்கி அந்நிறுவனங்களுக்கு தமிழ் பெயர்களே வழங்கினார். இதோ அவை உங்கள் முன்னே. ஒக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியாம். போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே வழி வழிகாட்டும் அன்புமொழி ஐயன் வள்ளுவரி தாய்மொழியாம். செம்மொழியான தமிழ்மொழியாம். செம்மொழியான தமிழ் கலைகள் பலவற்றிற்கு உதவிகளும் செய்தார். இவற்றால் தன் கண்முன்னே நல்ல விளைவுகள் நடப்பதை அறிந்து
அவர் அண்ணன் பயிற்சி செய்து வந்த இந்திய மருத்துவமான சித்தா, ஆயுர்வேதா ஆகியவை பலருக்கும் பயன்பட மருத்துவ நிறுவனங்களையும் அனைவருக்கும் கல்வி என்ற உன்னத நோக்கத்தோடு கல்வி நிறுவனங்களையும் நிறுவினார். அவரவர் தன் தனிப்பட்ட குணங்களாலும் திறமைகளாலும் சமுதாயத்திற்கு பல நன்மைகள் செய்யலாம். அவ்வாறு அவர் சமுதாயத்திற்கு செய்தவை இங்கே. செய்தி இது
நற்பணிகளை என்னவென்று சொல்ல? வறுமையால் வாடும் குடும்பங்களின் குழந்தைகளும் குழந்தை தொழிலாளிகளாக இருந்த அந்த பிஞ்சுகளுக்கும் ஆதரவற்ற மக்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் தம்மிடம் இருந்த நிலங்களை இலவசமாக கொடுத்து பண உதவியும் செய்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க உதவினார். சத்துணவு திட்டத்திற்கு மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் உணவுக்காக இடம் வழங்கினார். ஒரு நூலகம் எவ்வளவு முக்கியம் என்று உணர்ந்து அவர் பிறந்த ஊருக்கு நூலகம் ஒன்றை உருவாக்கினார். வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். அதுபோல அவர் இடம் வழங்கிய ஆசிரமம், உணவுக்கூடம் எல்லாம் இன்று வரை செயல்பட்டு வருகின்றது. இவர்தான் அதற்கு ஊன்றுகோல் என்பது தெரியாமலே. இவ்வாறு தமக்கு தெரிந்தவை இவை. இன்னும் தெரியாத நற்பணிகள் எவ்வளவோ.
அனைத்தையும் நம் வாழ்வில் நிகழ்த்தி நம் அனைவருக்கும் ஒரு முன்னோடியாக இருந்தவர் நம் பள்ளி நிறுவனர் மற்றும் தாளாளர் லியோ முத்து ஐயா அவர்களே. தனி ஒருவராக இருந்து அவர் போட்ட விதைதான் சாய்ராம். அந்த நிறுவனங்களால் பலரும் நன்மை பெற்று முன்னேறி அவை பெரிய ஆலமரமாக மாறி விழுதுகள் எல்லாம் உலகமே பேசும் வகையில் நம்மை பற்றி உலகமே பேச வைத்த சந்திராயன் 3 இயக்குனர் வீரமுத்துவேல் அவர்கள் சாய்ராம் கல்வி நிறுவனத்தில் பயின்றவரே. நம் தாளாளர் லியோ முத்து ஐயா அவர்களை கல்வி பணிகளுக்கு மதிப்பளித்து அனைவரும் எழுந்து நின்று தங்கள் கைபேசி மின்விளக்குகளை ஏற்றி மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Let us all stand together and give respect to our founder and chairman sir, Mr. Leo Muthu, by lighting the mobile flashlight. We all pray God for the future success for all the Sairam. Hip hop hooray! Hip hop hooray! Hip hop hooray! Thank you for all joining the memorable, wonderful journey with us today. It has got a pooky feel. Do you all feel too? If we all add a genie in our life, it will be cherishful, right? I need a genie too. Hope that will happen. Now, it's time to watch the highly entertained version of Arabic Tales, which tells us the moral to be true to ourselves and to our loved ones. Let's get ready for the magical journey of Alauddin. நான் எங்க இருக்கப்போ கொடியதோ ஒரு உலகில் மகன் அந்த ஒரு வாய்ப்பின் வாசலில் இருக்கிறாய். நான் உன்னை செல்வந்தனாக்குவேன். ஆனால் எதற்கும் ஒரு விலை உண்டு. அதுக்கு நான் சொல்ல அங்கே ஒரு குகை உள்ளது. அதற்குள் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கிருக்கும். அதை நீ கொண்டு வந்தீங்களா? இதோ ஒரு வாழ்க்கை புதிதாய் தொடங்குகிறது. ஆனால் அரசு மாளிகையில் இருக்கும் உங்கள் அடிமை
வீரர்களே, உன்னை பெரிதாய் யோசிக்கச் சொன்னேன். உலகின் சக்தி வாய்ந்தவனாக நீ ஆகி இருக்கலாம். ஆனால் விளக்கு இப்பொழுது என்னுடைய, நானே சக்தி வாய்ந்தவன். எனக்கு கையெல்லாம் பரபரக்குது. என் வரம் மூன்றாவது கடைசியுமான வரம் என்னோட வரம் உன்னோட விடுதலை. எனக்கு ஒரு இளைஞன் தன்னோட லட்சியங்களுக்காகவும் தன்னோட கனவுகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். அவருக்கு ஊக்கமூட்டுற ஒரு பதிவு அப்படின்னு. ஏன் பெண்களுக்கெல்லாம் லட்சியங்கள் இருக்காதா? பெண்களுக்கெல்லாம் கனவுகள் இருக்காதா? அவங்களும் சுதந்திரமா வாழணும், சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை இருக்காதா? இல்லை இருக்கதான் கூடாதா? அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கும், அவங்களுக்கும் லட்சியங்கள் இருக்கும், அவங்களுக்கும் கனவுகள் இருக்கும். சரி, எனக்கு புரியுது. இந்த ஒரு வார்த்தையை கேட்டணும் உங்க எல்லாரும் மனசுலையும் தோன்ற ஒரு விஷயம், அவங்களுக்கு இன்னும் சுதந்திரம் கொடுத்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா ஒரு பெண்ணா இந்த சமுதாயத்துல பிறக்கிறதே பிரச்சனை, அப்படியே பிறந்தாலும் இந்த சமுதாயத்துல வளர்றது அதை விட பெரிய பிரச்சனை. தினமும் காலையில் எழுப்புல இருந்து பிடிச்ச விஷயத்த பண்ண முடியாது, ஆசைப்பட்ட விஷயங்களை அனுபவிக்க முடியாது. அப்பா சொல்றது கேட்கணும், அம்மா சொல்றது கேட்கணும், அண்ணன் சொல்றது கேட்கணும். பல விஷயங்களை யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே நான் பண்ண சொல்லலை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. நிஜமாவே சொல்றேன், கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா தன்னோட கண்ணு முன்னாடி தன்னோட குழந்தை அழிச்சுன்னா எந்த ஒரு தாய் தந்தையால தாங்கிக்க முடியாது. ஸோ உங்களோட ஆசைகள், உங்களோட கனவு, உங்களோட லட்சியங்கள் எல்லாத்துக்கும் அவங்களோட மனசு இறங்க தான் செய்யும். நீங்க எடுத்து சொல்ல வேண்டியது உங்களோட கடமை, அதை பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. மாதரே
success and an auspicious motivation performance by our motivators. Thank you, girls. Now here comes the incredible biopic story of Kargil. Kargil? You mean the Kargil one happened between India and Pakistan? Oh, you knew about Kargil? Well, you are good in social science at least. No mentions. Well, Philip makes these stories remarkable actually. Yeah, it seamlessly shows the blend of duties, patriotism, and determination of soldiers and love for the nation. Oh, I'm very curious, aren't you? Let's get ready to salute our heroes. Cheer them up. और डाकिया है डाकिया, चिट्ठी आ गई सबकी। मुबारक हो, तुम पापा बनने वाले हो। अब से एक नहीं 2 लोग तुम्हारा इंतजार करेंगे घर पे। बेटा, इस दिवाली घर आओगे ना? मैं तुम्हारी राह देखूंगा। Thank you for the efforts to your nation, soldiers. So, what's on our next plate, Ishwar? Do you have any idea? Science fiction, maybe. Well, hopefully you guessed it right this time. Wow, Avatar.
Avatar is a great science fiction movie. It tells about the importance of home planet. The graphics looks as if we are in the world Pandora. So, everyone, shall we dive into the world of imagination? Since the time of Alexander the Great, no man has traveled faster than the horse to carry. Not anymore. Imagine an entire continent connected by iron rail. Whoever controls this controls the future. Power that makes emperors and kings look like fools. You keep me from my destiny once, I'll not have it again. Time has finally come, Diggly. But if we ride together as to bring these men to justice and hold them all. Justice is what I seek, Kinosaki. You can't fight the friction! You can't take the friction! I'm a spirit walker. What's with the mask? You can't fight the friction! Wendigo cut out brother's heart. Where is brother's justice? நம்ம எதிரிகள் நமக்கு எச்சரிக்கை விட்டிருக்காங்க. ரூபாய் அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துப்பாங்களா? அவங்கள தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப நாம அவங்களுக்கு எச்சரிக்கை விடுவோம். உங்களால காத்த விட வேகமா செயல்பட முடியும். மற்ற இடங்களையும் உதவிக்கு கூப்பிடுங்க. இந்த டொருக் பார்த்தோன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. நாம ஒன்னா போராடுவோம். என்ன நம்புங்க. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் கூட தான். நம்ம எதிரிகளுக்கு சவால் விடுவோம்.